ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் குழம்பு சுவையிலேயே இருக்கக்கூடிய கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவையான கொண்டைக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு 200 கிராம் அளவுடைய கருப்பு கொண்டக்கடலையை சுத்தமா தண்ணீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்துட்டு 6 மணி நேரம் வரைக்கும் தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது போல கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல பிரஷர் குக்கர் வச்சுக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, அன்னாசி பூ 1. இப்போ இதெல்லாத்தையுமே இந்த எண்ணெயில சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல், சின்னதா 3 துண்டு இஞ்சி, இப்ப இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் கூடயே சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயமும் பூண்டும் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காயை சேர்த்துட்டு இதை இப்போ மேற்கொண்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு வேறொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. வதங்கின இந்த பொருட்கள் எல்லாமே அந்த தட்டுல ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா இதே பிரஷர் குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததா இது கூட 100 கிராம் அளவுடைய சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணிட்டு இப்போ இந்த எண்ணெயில சேர்த்து வதக்க போறோம். இது மெஷரிங் கப்பால கரெக்டா 1 கப் அளவுக்கு இருக்கும். மேக்சிமம் நீங்க சேர்க்கக்கூடிய வெங்காயத்தை சின்ன வெங்காயமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் குழம்போட ருசி கூடுதலா இருக்கும். கூடவே ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு பூண்டு பல்லாவே இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் அளவுள்ள பழமா இருக்கிற தக்காளியை 2 கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்குறதுனால இதுல சேர்த்திருக்க தக்காளி பழம் நல்லா வதங்கி இது போல நல்ல குழைய மசிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா திக்கா ஃபைன் பேஸ்டா அரைச்ச விழுத இந்த பிரஷர் குக்கர்லயே சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணீரை மிக்ஸி ஜார் கப்ல அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம்ல கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலைய ஊற வச்ச தண்ணீரோடையே இதுல சேர்த்துக்கோங்க. நான் 250 ml கப்பால 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துதான் இந்த 200 கிராம் அளவு கொண்டக்கடலையை ஊற வச்சிருந்தேன். இப்போ கொண்டக்கடலை ஊற வச்சிருந்த தண்ணீர் இது ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா மேற்கொண்டு ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்க இதுல உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் தீயை நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது போல நல்லா மூடி போட்டு வேக வைக்காம ஓபன்லயே 5 நிமிஷத்துக்கு தலதலன்னு கொதிக்க விடுங்க. குக்கரை லிட்டால க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இது போல ஓபன்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க வைக்கும் போது நம்ம இந்த குழம்புல சேர்த்திருக்க மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். குழம்பும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது சுவையும் மனமும் கூடுதலா இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா பிரஷர் குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசிலையும் சேர்த்துட்டு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரஷர் குக்கரோட லிட்ட ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல வாசனை மூக்க தொலைக்க மட்டன் குழம்பு சுவையிலேயே சூப்பரான கொண்டை கடலை குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ இது மேல கொஞ்சமா மல்லி இலைகளை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்க குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பாருங்க குழம்போட டெக்ஸ்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் குழம்போட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றது. இந்த குழம்பு எல்லா விதமான டிஃபன் ரெசிபிஸ்க்கும் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். குறிப்பா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பூரி, புலாவ், ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். காலையில டிஃபனுக்கு செஞ்சுட்டோம்னா அடுத்தடுத்து 2 வேளைக்கும் இதையே 3 வேளைக்குமே நம்ம எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மட்டன் குழம்பு சுவையில இருக்கக்கூடிய இந்த கொண்டை கடலை குழம்பு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.